welcome to warm welcome to Krishna book reading session. ஸோ நம்ம இந்த பகுதியை நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணார்கிட்டையும் ஆச்சாரியார்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகஞ்சலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वेष नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं परमानन्दं माधवं माधवं श्रीचैतन्य ईश्वरं। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रहे। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। யார் யார் கையில வந்து கிருஷ்ணா புக் இருக்கோ அவங்க எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 73வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக ரீகேப் பண்ணுறேன். அதாவது கிருஷ்ணரை வந்து மீட் பண்ணுறதுக்கு நாரத முனி போகிறார். ஓகே, நாரத முனி போய் சொல்கிறாரு, அதாவது யுதிஷ்ட மகாராஜா வந்து ராஜசூய யக்னம் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு அப்படின்றார். ஓகேங்களா? ஸோ யுதிஷ்ட மகாராஜா பார்த்தீங்கன்னா எல்லா செல்வ வளங்களும் அவருக்கு இருக்குது, இது வேணும்னு ஒன்று அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் வந்து கடவுளை திருப்தி பண்ணுறதுக்கோசம் இந்த யக்னத்தை பண்ணுறார். பொருள் ஆசை வச்சு எந்த யக்னம் பண்ணல. கடவுளை முழுமுதற் கடவுளான விஷ்ணு பகவான் திருப்தி படுறதுக்கோசம் இந்த ராஜசூய யக்னம் பண்ணுறார்.
இந்த விஷயம் வந்து நாரதர் மகாமுனி வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றார். அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜராசந்தனால வந்து 20,000 அரசர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. 20,800 அரசர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அப்போ வந்து அவங்க எல்லாரும் ஒரு மெசஞ்சர் அனுப்புறார். ஒரு தூதுவர அனுப்புறாரு. அவர் போயிட்டு கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்றாரு, "இது மாரி எங்களுடைய மன்னர்கள்லாம் வந்து ஜராசந்தனால கைது பட்டிருக்காங்க." எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மரியாதை குடுக்கலன்ற ஒரு காரணத்துக்கோசம் அவர வந்து கைது பண்ணியிருக்காங்க. எங்க அரசர்கள் வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க வந்து எங்கள வந்து விடுதலை பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேயா? இதுதான் நம்ம 71 சாப்டர்ல பார்த்தது. 72 சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்றாருன்னா, இந்த 2 விஷயத்துல நான் எத பிரையாரிடைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு உத்தவர் கிட்ட வந்து கேட்கிறார். ஸோ, இப்ப வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னடா கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள் இல்ல. எப்படி இவரு போயிட்டு வேற ஒருத்தர் கையில சஜஷன் கேட்கிறாருன்னு நமக்குன்னா சிறந்த இருக்கவங்க கிட்ட வந்து கேட்கலாம். அது வந்து தப்பில்ல. உத்தவரும் பார்த்தீங்கன்னா, உத்தவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அவர் பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து சஜஷன் கேட்கிறார். ஓகே அவர் சொல்றாரு, இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாரதர் சொன்னாரு ராஜசூய யக்ஞம் பண்ணணும். அந்த வேலைய நடக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லா திசைகளும் வந்து குதிரைய அனுப்புவாங்க. அந்த குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. அப்புறம் எல்லாரும் வரி பணத்த செலுத்தணும். அவங்கவங்க செலுத்த வேண்டிய வரி பணத்த செலுத்தணும். ஸோ, அப்போ வந்து எதிரியே இல்லாதவனால தான் ராஜசூய யக்ஞம் பண்ண முடியும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, யுதிஷ்ட மகாராஜாவுடைய அரண்மனைக்கு ஹஸ்தினாபுரத்துக்கு போங்கன்னு சொன்னார். அவரும் தன்னுடைய 16,108 மனைவிமார்கள கூட்டிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். அப்புறம் யுதிஷ்ட மகாராஜா கிட்ட வந்து யார் ஒருத்தன் எதிரியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜராசந்தன் தான். ஸோ, ஜராசந்தனும் கிட்ட போயிட்டு பீமாவ கூட்டிட்டு போய் ஜராசந்தன கொன்னுடுவார். ஓகேங்களா? அது போன சாப்டர்ல பார்த்தது. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். லார்ட் கிருஷ்ணா ரிட்டர்ன்ஸ் டு த சிட்டி ஆஃப் ஹஸ்தினாபுரா. அப்பன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஹஸ்தினாபுரத்திலேருந்து ஜராசந்தனுடைய நாட்டுக்கு போயிட்டு ஜராசந்தன கொன்றுட்டு ஆ வரார் திரும்பி. ஓகேவா? ஸோ கொன்ன பிறகு என்ன நடக்குது? ஜராசந்தனுடைய மகன் இருக்கா சகாதேவா. அவர வந்து சிம்மாசனத்துல வைக்கிறார். ஓகேவா? அப்பா இறந்த பிறகு அந்த நாட்ட ஒருத்தர் ஆளணும் இல்லையா? கிருஷ்ணருடைய ஜென்டில்னஸ், கைண்ட்னஸ் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். சரி ஜராசந்தன நாங்க கொன்னுட்டோம். நான் போய் அரசனா உட்கார்றேன்னு அவர் அந்த சிம்மாசனத்துல உட்காரவே இல்ல. அதுக்கு தகுந்த ஆள். அவருடைய பையன் சகாதேவன உட்கார வச்சார். ஓகேங்களா? அது அவ்வளோ அளவுக்கு கிருஷ்ணர் வந்து மிக நல்லவர். அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஜராசந்தன கொண்டாச்சு. அப்ப அந்த சிறையில இருக்கக்கூடிய 20,800 அரசர்கள வந்து விடுவிக்கிறார். ஓகேவா? அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறையில இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய கருணையால வந்து விடுவிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க? சந்தோஷம் இல்லாம, சோகமா, துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல நாட்கள் ஆச்சு. குளிச்சு, நல்ல ஆடைகள் அரசர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? இல்லையா? நல்ல பட்டு பீதாம்பரம் அணிஞ்சிட்டு, அணிகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு, தங்க ஆபரணங்கள், முத்து மாலைகள்லாம் வைடூரியம் வச்சிருந்த கிரீடங்கள்லாம் போட்டுட்டு நல்லா இருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்ல. கைதிகளா இருந்தாங்க இல்லையா? அதனால அவங்களுடைய அழகு, பொலிவு எல்லாம் போயிட்டு, அழுக்கான துணிய போட்டுட்டு, ஓ உடம்ப கூட நல்லா கேர் பண்ணாம, அந்த அளவுக்கு வீக்கா இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப அ பரிதாபமான நிலையில, பசியால அவங்களுடைய உடல் சோர்வா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார். அப்புறம் சகாதேவன் கிட்ட சொல்றார். ஓகே. "உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி குடுங்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆ. ஸோ இவ்ளோ அளவுக்கு ஒரு கொடுமையான நிலைமையில கூட அரசர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் பத்தி நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுச்சு. இல்லையா? ஸோ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் என்ன ஆகும்? நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்தா அ விடிவு காலம் வரும் இல்லையா? ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாறாங்க. அவருடைய உடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்மேக வண்ணம் கலர்ல இருக்கு. அப்போ அது புதுசா வந்து மேகக்கூட்டங்கள் வந்து அந்த எவ்வளோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லைங்களா? அது மாரி கிருஷ்ணர் இருக்காரு. நீலமேக ஷியாம சுந்தரம்னு சொல்றோம் இல்லைங்களா? அவரு பட்டு பீதாம்பரம், மஞ்சள் பட்டு பீதாம்பரம் 4 கைகளோட இருக்கிறாரு. அந்த 4 கைகள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கு, சக்கரம், கதை, பத்மம் எல்லாம் ஏந்தியிருக்காரு. அவருடைய மார்புல வந்து பார்த்தீங்கன்னா, தங்க லைன்கள். அங்க வந்து பார்த்தீங்கன்னா,
தங்க ஆம், கிரணங்கள் இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து தாமரை மலர் இருக்கு இல்லையா? நடுவுல இருக்கும் இல்லையா? அந்த சென்டர் பார்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த லோட்டஸ் ஃப்ளவர் வேர்ல்ன்னு அது மாரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தாமரை இதழ் போல தாமரை மலரின் இதழ் போல இருக்கு. அவருடைய சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு என்ன குடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நித்தியமான சந்தோஷமும், அ அ அதிர்ஷ்டத்தமும், அதாவது செல்வ வளங்களும் குடுக்குது. அது எத வந்து குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நித்தியமான அமைதி, நித்தியமான செல்வ வளங்கள குறிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காதுல வந்து பார்த்தீங்கன்னா, அழகி அவரு அணிஞ்சிட்டு இருக்கிறது வந்து மரக மரக குண்டலம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது அணிஞ்சிட்டுருக்காரு. அவருடைய கிரீடத்தில வந்து பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த கற்கள் வந்து பதிய வச்சிருக்காங்க. அவர் வச்சிருக்க நெக்லஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, முத்து மாலைகள் இருக்கு. அவருடைய கைகள் போட்டிருக்காரு இல்ல, கையில போட்டிருக்க வளையல், பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து அழகா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து என்ன மாதிரி அழகு? டிரான்சென்டென்டல் பியூட்டின்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எல்லாமே அவர் உடல் மேல தரிச்சிருக்கிறதுனால அழகா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்து எப்படி இருக்காரு? டிரான்சென்டென்டல் பியூட்டியா இருக்காருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ, அவர் இதயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கௌஸ்துப மணிய அணிஞ்சிருக்காரு. ஓகேவா? ஒரு அழகான மலர் மாலைய எப்பவுமே அணிவித்திருக்கார். ஸோ, நம்ம இதெல்லாம் மனசுல படிக்க படிக்க அப்படியே ஒரு கற்பனை பண்ணிக்கணும். நான் சொல்ல சொல்ல கிருஷ்ணருடைய வண்ணம் வந்து நீலமேகம், மரகத குண்டலம், அ தலைகிரீடம் போட்டிருக்காரு. கண்கள் வந்து மீன் போன்ற தாமரை மலர்களுடைய இதழ்கள் போல கண்கள், சிரிப்பு வந்து அமைதியும், செல்வங்களையும் குடுக்கக்கூடிய அழகான புன்னகை, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்பதான் நமக்கு அழகா இருக்கும். ஓகேவா? ஸோ, அப்புறம் வந்து ம ம இருதயத்தில வந்து கௌஸ்துப மணியோட கௌஸ்துப மணி இருக்கு. அழகிய பல வண்ணங்களால ஆன மலர் மாலைகள அணிஞ்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கற்பனை பண்ணி பார்க்கணும். ஓகே. அவங்களுடைய அழக பார்த்து இந்த அரசர்கள்லாம் வந்து எப்படி வந்து ஒரு டம்ளர்ல வந்து யாராவது ஒரு அமிர்தத்த குடுத்தா எப்படி குடிப்பாங்க? அது மாரி அவருடைய அழக வந்து கண்கள் மூலியமாக இந்த அரசர்கள் வந்து குடிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க, ருசிக்கிறாங்க. ஸோ கண்கள் மூலமா இவங்க பார்க்குறாங்க. இல்லையா? எவ்வளோ அளவுக்கு பெரிய விஷயம். ஓகே. அ ஸோ இது மாரி அவங்க ஆஸ் இஃப் ட்ரிங்கிங் நெக்டர் த்ரூ தேர் ஐஸ். அ லிக்கிங் ஹிஸ் பாடி வித் their tongues, ஸ்மெல்லிங் த அரோமா ஆஃப் ஹிஸ் பாடி வித் their நோஸ் அண்ட் எம்பரசிங் வித் their ஆர்ம்ஸ். இவ்ளோ அளவுக்கு பண்ணி பார்க்குறாங்க. இந்த அழகிய டிரான்சென்டென்டல் பியூட்டிய பார்த்துட்டு இத எல்லாரும் வந்து கண்ல வந்து குடிக்கிறாங்க, நாக்கால நக்குறாங்க, மூக்கால வந்து அவருடைய அழக வந்து ஸ்மெல் பண்றாங்க. அப்புறம் வந்து தன்னுடைய கைகளால ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பண்றாங்க அவங்க. ஓகேவா? ஸோ இது மாரி பண்ணதுனால, அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் என்ன ஆச்சு? எல்லாமே போயிடுச்சு. ஓகே. கடவுள் முன்னாடி நின்னதுனால என்ன ஒரு மகிமை இருக்கு பார்த்தீங்களா? Therefore, without reservation, they surrendered themselves at the lotus feet of the Lord. யார் ஒருத்தன் வந்து கடவுளை நம்பி சரணாகிறாங்களோ, அவங்களுக்கு என்ன கிடைக்குது? எல்லா பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ, இது வந்து பகவத்கீதையில ஏற்கனவே நம்ம கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அ யார் ஒருத்தன் வந்து தன்னுடைய பாவங்கள்ல இருந்து விடுபட்டு, கடவுளுடைய அது எப்ப முடியும்? விடுதலை ஆக முடியும்? கடவுள்கிட்ட வந்து சரணாகதி ஆகும்போது தான் எல்லா பாவங்களும் நம்மளால தொலைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 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 இப்ப கிருஷ்ணர பார்த்தோனே அங்க இருக்கக்கூடிய இளவரசர்கள்லாம் வந்து தன்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப பணிவா அ ஆம் ம கரங்களை கூப்பி அவருக்கு வந்து பிரார்த்தனைகள தெரிவிக்கிறாங்க. பெரும் பக்தியோட பிரார்த்தனைகள தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த பிரார்த்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அரசர்களுடைய நிலைமைய பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிருஷ்ணருடைய அழக அவங்க வர்ணிக்கிறத பார்த்தோம். இப்ப கிருஷ்ணர நோக்கி ஒரு பிரார்த்தனைய வைக்கிறாங்க. ஸோ, எப்பவுமே நம்ம கிருஷ்ணருக்கு வந்து நம்மளும் பிரார்த்தனை செலுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஜேந்திர பிரார்த்தனைகள் இருக்கு, துருவ மகாராஜா பிரார்த்தனைகள் இருக்கு. ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில படிக்கணும். அப்பதான் நம்மளால வந்து நல்ல அளவுக்கு வந்து பிரார்த்தனைகள் பண்ண முடியாது. சிறந்த பக்தர்கள் ஏற்கனவே பிரார்த்தனை வச்சுட்டு போயிருக்காங்க. அத அடுத்து நம்ம கடவுள் கிட்ட போணும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில வந்து அ ஏதோ ஒரு துன்பம் இருந்துட்டே இருக்கும். இல்லையா? அதுலருந்து காப்பாத்துறது ஒருத்தர் தான். யார் அது? பகவான் கிருஷ்ணர். இல்லையா? "போக்தாராம் யக்ஞ தபசம் சர்வலோகம் மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வ பூதானாம்" அப்படின்னு படிக்கிறோம்.
கடவுள் தான் நம்மளுடைய உண்மையான ஃப்ரெண்டு. நம்ம நண்பன். நண்பன்டா இல்லையா? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நலன் விரும்பி இல்லையா? ஸோ அவங்கள நோக்கி இவங்க என்ன மாரி பிரார்த்தனைகள் பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு 2, 3 பேராகிராஃப்ல அவங்க தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ டியர் லார்ட் சொல்லிட்டு நீங்க தான் பார்த்தீங்கன்னா தேவதேவர்கள் கிருஷ்ணா ஆ கிருஷ்ணா புக். நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, தேவர்களுடைய தலைவர். ஓகேவா? நீங்க நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பக்தர்கள் வந்து படும் துயரங்கள்ல இருந்து நீங்க விடுதலை குடுக்குறீங்க. யார் ஒருத்தங்க சரணடைறாங்களோ, அவங்களுக்கு இதெல்லாம் நீங்க செய்றீங்க. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நித்தியமானவர். ஓகே. நம்ம வந்து கடவுள என்ன சொல்லுவோம்? சச்சித் ஆனந்தம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதாவது சச்சித் ஆனந்தம். அதாவது நித்தியமான ஞானத்தையும், சந்தோஷத்தையும் குடுப்பவர் அவர்தான். ஓகே. டிரான்சென்டென்டல் நாலேட்ஜ், பிளிஸ் அண்ட் ஹாப்பினஸ் அவர் ஒருத்தரால தான் குடுக்க முடியும். அவர விட்டு வேற யாராலயும் குடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அவர் வந்து அழியாதவர். ஓகேவா? அப்படியாப்பட்ட உங்களுக்கு வந்து நாங்க எங்களுடைய மரியாதைக்குரிய வணக்கத்த வந்து நாங்க தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நாங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிட்டு இருந்தோம், உங்களுடைய கருணை நார்மலா எந்த கடவுள் பக்தி இல்லாம, நாங்க பாட்டு இந்த பௌதிக விஷயத்த என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த நிலைமை எப்படி வரும்ன்றது நாங்க யோசிக்கவே இல்ல. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜராசந்தனால கைது செய்யப்பட்டோம். பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள விடுவிச்சீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புறசக்தி. ஓகே. அதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜியால தான் இந்த உலகம் வந்து கிரியேட் பண்ணுது. பட் இங்க நடக்கிறது இந்த 3 குணங்கள் இருக்கு. அந்த 3 குணங்கள்ல வந்து நம்ம சிக்கி தவிச்சுட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாயை. மாயை தான் வந்து இல்லூஷன். ஓகேங்களா? ஸோ தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிறப்பு, இறப்பு இந்த சக்கரத்த வந்து நிறுத்திடுங்க. நாங்க ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோம், போதும்ன அளவுக்கு அனுபவிச்சுட்டோம். ஆ நாங்க வந்து என்ன பண்ணோம், எல்லா கசப்பான விஷயத்தையும் வந்து நாங்க அனுபவிச்சுட்டோம். இனிமேல் எதுவும் வேண்டாம். நாங்க உங்களுடைய தாமரை திருவடியில தஞ்சம் எடுத்துக்கிறோம். ஸோ தயவு செய்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுங்க அப்படின்னு சொல்றார். டியர் லார்ட், ஓர் கில்லர் ஆஃப் டிமன் மது. மது என்ற அரசனை கொன்றவரே, எங்கள வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு. இது யாரோட தப்பு? ஜராசந்தனோட தப்பே இல்ல. அ வாஸ் நாட் அட் ஆல் ஃபாட் இன் த லீஸ்ட். ஓகேவா? இந்த கஷ்டத்துக்கெல்லாம் யாரு காரணம்? ஏன்னா, நாங்க வந்து ரொம்ப அகங்காரமா இருந்துட்டோம். வெரி ப்ரவுட். நாங்க எங்களயே வந்து அரசர்கள், அ அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாக்கள்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தோம். நாங்க எங்களுடைய பௌதீக செல்வ வளங்கள பார்த்துட்டு ரொம்ப அகங்காரத்தோட இருந்துட்டோம். பொய்யான கர்வத்தோட எங்க பதவி, புகழ் தான் எல்லாம் நெனச்சுட்டு வாழ்ந்துட்டோம். நாங்க தான் கிரேட்டுன்னு நெனச்சுட்டோம். பட்டு எங்களுக்கு என்ன தெரியல, எங்களுடைய உண்மையான நிலை, ரியல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்னு தெரியல. தெரியாம மாயைக்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்கலாம் ஒரு முட்டாள்கள் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் எ ஃபூலிஷ் பெர்சன் இல்லையா? எப்படி வந்து ஒரு முட்டாள் வந்து ஆம், நெ அதாவது பாலைவனத்தில ஆ மிராஜ் இருக்கும். பட் அது நிஜமான தண்ணீன்னு நெனச்சுப்பாங்க. அது ஆனா நிஜமான நீரோட இல்ல. ஓகேவா? அது மாரி இல்லாதத இருக்கிற மாதிரி நெனச்சுக்கிட்டோம். அதுதான் வந்து அ இல்லூஷன் மாயைன்னு சொல்றது. ஓகேங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டோம். இப்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு, நாங்க வந்து யாரு? ஒரு ஆத்மா, கடவுளுடைய நித்திய சேவகன். இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்குன்றத நாங்க புரிஞ்சிக்கவே இல்ல. இப்ப இந்த சம்பந்தம் மூலமா, இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க இத தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கலாம் முட்டாள்களாகவும், அகங்காரம் பிடித்தவர்களாக இருந்துட்டோம். போதையில ஒருத்தன் எப்படி இருப்பான்? அது மாரி எங்களுடைய செல்வங்களால நாங்க ரொம்ப ஆ போதையுற்று இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லார் மேல பொறாமப்பட்டிருந்தோம். அதனால எல்லா பக்கமும் போயிட்டு சண்டை போடுறது, அவன தோற்கடிக்கிறது, அவனுடைய நாட்ட நாங்க பறிச்சுக்கிறது, இது மாரி எல்லா அட்டகாசமும் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? தான் செஞ்ச தவறெல்லாம் அவங்க வந்து கடவுள் முன்னாடி சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பத்தியில என்ன சொல்றார்? திஸ் இஸ் த டிசீட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்மாசனத்தில உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பவர் ஆஃப் த சேர்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பொலிட்டிக்கல் பவர்னால என்ன பண்ணும்? எல்லா விதமான அட்டூழியங்களும் பண்ணும். என்னுடைய மிலிட்டரி பவர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு
எல்லா திசைகளிலும் போயிட்டு எல்லாரையும் வந்து ஆக்கிரமிக்க பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ, இது ஒரு பொலிட்டிக்கல் பவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்னொன்னு வியாபாரம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ, வியாபாரத்தில போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணோம். இதெல்லாம் எதனால பண்ணோம்? எங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறான அகங்காரம். ஏன்னா, செல்வ வளங்கள் நெறைய இருக்கு. அத வச்சு நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, நாங்க இத பண்ணதுனால மனித குலத்துக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. உபத்திரவம் தான் நாங்க பண்ணோம். ஸோ, நாங்க வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள் என்ன? உண்மையான லட்சியத்தை அடையணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அப்போ வந்து வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள் என்னன்னா, கடவுளுடைய லோகத்துக்கு போணும். திரும்பி வராத லோகத்துக்கு போணும். அதுதான் வந்து நம்மளுடைய உயர்ந்த லட்சியமா இருக்கணும். ஏன்னா மறுபடியும் பிறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதே மாரி ஸ்கூலுக்கு போணும், படிக்கணும், வேலைக்கு போணும், சம்பாரிக்கணும். இந்த சுழற்சிக்குள்ளேயே இருப்போம். பிறப்பு, இறப்புன்ற சுழற்சிக்குள்ளேயே இருப்போம். ஸோ, நம்மளுடைய மெயின் எய்ம் எப்படி ஸ்கூலுக்கு போனா பாடம் புத்தகங்கள படிக்கணுமோ, நம்ம எல்லாம் வந்து ஆத்மா. கடவுளுடைய பிள்ளைகள் இல்லையா? நம்மளுக்கு வந்து சேவை என்ன செய்யணும்? கிருஷ்ணருடைய தாமரை திருவடிக்கு வந்து நம்ம சேவை செஞ்சா, நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய ஹையஸ்ட் பாகவத தர்மம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஆக்குபேஷனல் டியூட்டி ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது. ஓகேங்களா? அ அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உண்மையான நிலை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாம் வந்து கடவுளுடைய பங்கு. பார்ட் அண்ட் பார்சல். இங்க வந்து நம்மளுடைய ரியல் பர்ப்பஸ். என்ன பண்ணணும்? கிருஷ்ணருடைய சேவையில நம்மள ஈடுபடுத்திக்கணும். நம்மளும் ஈடுபடுத்தணும். வேற ஒருத்தரையும் நம்ம தூண்டுதல் பண்ணணும். "வாங்க, இது கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்ம கசின்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இதுல வந்து நம்ம சேர்த்து விடணும். இல்லைங்களா? ஓகே. இதுல வந்து நம்ம எதையும் காசு கையில இருந்து குடுக்க போறதில்ல. நம்ம எல்லார் வீட்லயும் மொபைல் இருக்கு, லேப்டாப் இருக்கு. அதுல நெட் போட்டு வச்சிருக்காங்க. அத யூஸ் பண்றதுல என்ன இருக்கு? இல்லையா? கிருஷ்ணர பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அரசர்கள் வந்து மறுபடியும் சொல்றாங்க. நாங்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், தேவையில்லாத செயல்கள செஞ்சுட்டு இருந்தோம். டிரான்ஸ்லேட் பண்ணிர்றேன் தமிழ்ல. ஹரே கிருஷ்ணா. ஆ. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விருப்பத்தை வந்து அ திருப்திப்படுறதுக்கோசம் குடிமக்களை கொன்று, அவர்களை தேவையில்லாம வந்து கொன்னு, அருவருப்பான சில செயல்கள செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆக்சுவலா அரசன்ற வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய பிரதிநிதி. அப்ப அவன் என்ன பண்ணணும்? வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அவன் பின்பற்றணும். அதுக்கு ஏத்த மாரி தன்னுடைய மக்களையும் பின்பற்ற வைக்கணும். அவன் தான் நிஜமான அரசன். அந்த நாடு தான் செல்வ வளம் மிக்க நாடா இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, யுதிஷ்ட மகாராஜா வந்து ராஜா ஆகணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் நெனச்சது. அவருடைய ஆட்சியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா செல்வ வளங்களும் நெறைய இருந்துச்சு. வறுமைன்றதே இல்ல. நிலம், பூமி தாய் பார்த்தீங்கன்னா, எல்லா செல்வ வளங்கள் குடுத்துச்சு. அதே மாரி கடல் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் அதாவது முத்து, பவளம் எல்லாம் குடுத்துச்சு. மலைகளிலே இருக்கக்கூடிய குன்றுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட இருக்கக்கூடிய விலைமிக்க கற்கள் எல்லாம் குடுத்துச்சு. ஸோ, இயற்கையில வந்து பஞ்சமே இல்லாம செல்வ செழிப்போட யுதிஷ்ட மகாராஜா வாழ்ந்து வந்தார். ஏன்னா, அவர் வந்து கிருஷ்ணர் பக்தர். ஓகேவா? அவர் அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. இல்லையா? அது மாரி அரசன்றவர் வந்து நல்ல ஒரு பக்தனா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்க அப்படியெல்லாம் பண்ணல. இவங்க தவறு பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, "இது யாரும் காரணம் இல்ல. எங்களுடைய பாவம் தான் காரணம்னு" அப்படின்னு. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு இப்ப வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து எப்ப வந்து தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நெனைப்பான்னு அவனுக்கு மரணம் வரும் பாருங்க. கடவுள் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மரணம் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து உணர்த்துவாங்க. கொடூரமான மரணத்தின் வடிவத்தில் எங்கள் முன் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஓகேவா? சில முட்டாள்களுக்கு வந்து எப்படி சொன்னாலும் புரியவே புரியாது. ஓகேவா? ஸோ நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்து மிகவும் முட்டாளாக இருந்திருந்தோம். எங்களுக்கு வரவிருக்கும் மரணத்தை மறந்து, மற்றவர்களுக்கு மரணத்திற்கு காரணமாகி விட்டோம். அதாவது இந்த உலகத்துல பிறக்க போறவனுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? டேட் ஆஃப் பர்த் தெரியும். நமக்கும் தெரியும். பட் நமக்கு என்ன தெரியாது சொல்லுங்க? டேட் ஆஃப் டெத்ன்றது யாருக்குமே தெரியாது. இல்லையா? பட் அவங்க என்ன நெனச்சாங்க, நாங்க ஆள பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொல்லவும் செஞ்சாங்க. செவ்வனே ஆட்சி செய்ய வேண்டிய அரசர்கள் என்ன சொன்னாங்க? அதர்ம வழியில நடந்துட்டாங்க.
இல்லையா? ஸோ, உங்களுடைய கால ரூபம், உங்களின் பிரதிநிதியான காலம் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வெல்ல முடியாது. ஸோ, பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கா டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்ன்னு சொல்லிட்டு, இல்லையா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்தையும் வந்து நிக்கும். ஏன்னா, எட்டர்னல் டைமா வந்து யார் இருக்காரு? பகவான் கிருஷ்ணர் தான். ஓகேங்களா? காலமா அவர் தான் இருக்கிறார். ஓகே. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க செஞ்ச கொடுமையான செயல்களின் வந்து எதிர்விளைவுகள நாங்க இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். நாங்க இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஆடம்பரங்களை இழந்துட்டு, தெருவுல இருக்கிற பிச்சைக்காரர்கள் போல உங்க முன்னாடி இருக்கிறோம், அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நாங்க இவ்ளோ நாள் வாழ்ந்ததெல்லாம் என்ன? பொய்யான கர்வம் பட்டு பெருமைப்பட்டோம். இல்லையா? எங்ககிட்ட இவ்ளோ செல்வம் பல வளங்கள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெருமை பட்டுக்கிட்டோம். ஆனா ஒரு நொடியில பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிச்சே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒருத்தன் கிட்ட போயிட்டு ஒரு அசுரன் கிட்ட போயிட்டு நான் வந்து சிறை கைதியா இருப்பேன்னு சொல்லிட்டு அ ஆ அப்ப வந்து எல்லா செல்வ வளங்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காரணமற்ற கருணையால் மாத்திரம் தான் உங்களுடைய தாமரை திருவடிய பத்தி நாங்க நெனைச்சோம். சிந்திக்க முடிஞ்சது. அதே மாரி தான் கஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்துல இருக்கான். அந்த முதல வந்து அவருடைய கால பிடிச்சுக்குது. அப்ப கடவுளுடைய கருணையால அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரத்யும்ன மகாராஜா அகஸ்திய முனிவரால வந்து ஒரு யானையா போயிட்டார். யானைக்கு வந்து மந்த புத்தி இருக்கும் இல்லையா? அது வந்து எப்படியோ கடவுளுடைய கருணையால போன ஜென்மத்தில பாடல்கள் பாடி கடவுள துதிச்சு பாடுறதெல்லாம் வந்து ஞாபகம் வந்து கடவுள நோக்கி பிரார்த்தனை பண்ணுச்சு. ஓகேவா? அவர் வந்து காப்பாத்துனார். அது மாரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய காரணமற்ற கருணையால இவங்களுக்கு அவர ஞாபகம் வந்துச்சு. ஸோ நமக்கும் வந்து ஒரு கஷ்டம், துன்பம் இருக்கும்போது கடவுளுடைய தாமரை திருவடியில நெனச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஸோ இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆதாயம் சொல்றாங்க. இதுதான் எங்களுக்கு பெஸ்ட் கெயின்னு சொல்றாங்க. அன்பான ஆண்டவரே, உடல் என்பது ஒரு இனப்பெருக்கம் செய்யும் இடம் என்பதை அனைவரும் அறிவார்கள். நோய்கள் இப்போது நாம் மிகவும் வயதாகிவிட்டோம். அ ஸோ, எல்லாருக்கும் தெரியும் இந்த உடல்னா என்ன? பஞ்சபூதங்களால ஆனது. இது எதுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இனம் பிறக்கிறதுக்கு, அப்புறம் வந்து வயசாக ஆக என்ன ஆகுது? அது பலவீனமாகுது. இல்லையா? நாளுக்கு நாள் வந்து பலவீனமாகுது. புலன் திருப்தியிலோ, இல்ல ஜட உலனின் மூலம் பெறப்படும் போலி மகிழ்ச்சியிலோ நாங்க இனிமேல்லாம் ஆர்வம் காட்டுறதே இல்லப்பா. நாங்க இதுவரையும் பண்ணது பார்த்தோம். போதும். எப்படி பாலைவனத்தில கானல் நீர் பார்த்த மாதிரி, ஆ நாங்க வந்து இனிமேல் வந்து ஏமாற போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நாங்க இது ஒண்ணு சொல்றாங்க. இந்த பொருளாதார விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டோம். 2வது என்ன சொல்றாங்க, அதாவது சொர்க்கத்துக்கு வேண்டிய செயல்கள வந்து நாங்க புண்ணிய காரியங்களையும் நாங்க செய்ய மாட்டோம் இனிமேலு. அ சரி இத விட ஒரு உயர்ந்தது என்ன? அப்படின்னு பார்த்தா, என்னது அது? கிருஷ்ண பக்தி. உங்களுடைய திருவடி ஆழ்நிலையில் அன்பான சேவையில் ஈடுபடுவதே. ஸோ உலகத்துல எது பெஸ்ட்டு? கடவுளுடைய திருவடியில வந்து நம்ம தொண்டு புரியணும். அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆசி வேணும் நாங்க பிரார்த்திக்கிறோம். ஸோ பிரார்த்தனை பண்றாங்க இந்த அரசர்கள். ஓகே. ஸோ உங்களுடைய திருவடி தான் எங்களுடைய நித்திய உறவை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாதுன்னு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. ஓகேவா? இந்த ஜடப்புற இருப்பிலிருந்து நாங்க விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு விரும்பல. எங்களுடைய விருப்பம்லாம் என்ன? உங்க தாமரை திருவடியில தான் நாங்க இருக்கணும். அத ஒருபோதும் நாங்க மறக்கக்கூடாது. எங்க பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நாங்க கேட்கல. எத மறக்கக்கூடாது? உங்களுடைய பாதத்த வந்து திருவடிய வந்து நாங்க மறக்கவே கூடாது. ஸோ எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்களுக்கு மரியாதைக்குரிய யாகங்களை செய்வதன் மூலம் உமது தாமரை திருவடிகளில் இப்போது சரணடைகிறோம். உமக்கு வணக்கங்கள். நீங்க தான். ஏன்னு, நீங்க தான் வந்து முழுமுதற் கடவுள். ஓகேவா? கிருஷ்ணர் வாசுதேவரின் மகன். அனைவரின் இதயத்தில் உள்ள பரமாத்மா நீரே. நம்ம எல்லார் இதயத்திலும் வந்து பரமாத்மாவா இருக்கார். இல்லையா? அது மரமா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அசைவன, அசையாதவை எல்லாவற்றிலும் ஒவ்வொரு அணுவிலும் யார் இருக்காரு? பகவான் இருக்கிறாரு. பரமாத்மாவா இருக்கிறாரு. அப்படின்னு சொல்றார். ஓகேவா? ஸோ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய துன்பத்த அகற்றீங்க. அதனால தான் உங்களுக்கு பெயர் வந்து ஹரி.
ஓகேவா? ஹரி என்ற பெயர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உமது பெயர் கோவிந்தன். என்ன நீங்க சந்தோஷத்த குடுக்குறீங்க. பசுக்களுக்கு வந்து இன்பமானவர், அ ய பாதுகாப்பாளர். அதனால உங்கள கோவிந்தான்னு ஒரு பெயர் இருக்கு. ஸோ அன்பான இறைவனே, உமது பக்தர்களின் அனைத்து துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க உங்களால் முடியும் என்பதால் நீர் எப்போதும் பிரபலமானவர். ஸோ யாரால எல்லார் பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் குடுக்க முடியும்? கிருஷ்ணர் ஒருத்தரால தான் இல்லையா? ஸோ எனவே நாங்க எல்லாம் என்ன பண்றோம் இப்போ? உங்ககிட்ட சரணடைந்த ஊழியர்களாக இருக்கிறோம். நீங்க தயவு செய்து எங்கள ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஃபாலோ பண்றீங்களா? பிரபு, மாதாஜீஸ். Yes, Yes, Mataji. Mataji. ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? Yes, Mataji. Yes. எஸ் ஃபார் ஆல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன பார்க்குறாருன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பிரார்த்தனைகள் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ வந்து 3 டிவிஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு அரசர்களுடைய உடல்கள பார்த்தோம். அவங்க எவ்வளோ அளவுக்கு வீக்கா இருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணருடைய அழக வந்து அரசர்கள் வர்ணிச்சத பார்த்தோம். இப்போ கிருஷ்ணர நோக்கி பிரார்த்தனைகள் பண்ணாங்க. அந்த பிரார்த்தனையில என்ன பண்ணாங்க? அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கன்றதே அதையும் சொன்னாங்க. அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை இப்போ எப்படி மாத்திக்கிட்டாங்க? கடவுள் வந்து எவ்வளோ அளவுக்கு காரணமற்ற கருணையோட அவங்க கிட்ட இருக்கிறாங்கன்றத பார்த்தாங்க. பிரார்த்தனையில தெரிவிச்சாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பொறுமையா கேட்ட கிருஷ்ணர் இப்ப பேசப் போறார். ஓகேங்களா? பகவான் என்ன பேசுறாருன்னு நம்ம கேட்கலாம். ஸோ, அ இந்த அரசர்கள் தன்னுடைய பிரார்த்தனை முடிச்ச பிறகு, ஜராசந்தனால கைது செய்யப்பட்ட இந்த அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு தெரியும். எல்லாருக்கும் வந்து யார் பாதுகாப்பா இருப்பாரு? பரமாத்மா இல்லையா? பகவான் கிருஷ்ணர் தான் வந்து அ எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பா இருப்பார். ஏன்னா, அவர் தான் வந்து கருணை கடல். நம்மளும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கண்டிப்பா இருப்போம். கொஞ்ச நேரத்தில வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஜாலியா இருப்போம். இல்லையா? நம்ம மூடுக்கு ஏத்த மாரி நம்ம ஃப்ரெண்டு கையில இருப்போம். பட் கிருஷ்ணர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கருணையா தான் இருப்பார். ஓகே. அதனால தான் அவருக்கு என்ன பெயர்? பக்த வத்சலா இல்லையா? பக்தர்கள காப்பாத்துறது தான் அவருக்கு வந்து அவருக்கு என்ன சேவை செய்யணும்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு பிரியமான விஷயங்களை செய்யறதுக்கோசம் கிருஷ்ணர் இருப்பார். ஓகேவா? ஸோ இப்போ கிருஷ்ணர் பேசுறாரு, மை டியர் கிங்ஸ் அப்படின்னு பேசுறாரு. என் அன்பான ராஜாக்களேன்னு சொல்லி பேசுறாரு இல்லையா? அதுவே நல்லா இருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். நீங்க இனிமேல் என்ன பண்ணலாம்? தைரியமா என்னோட பக்தி சேவையில ஈடுபடலாம். ஓகேவா? ஸோ என்னோட தாமரை திருவடியில உங்கள் பற்றுதலை நீங்க வைப்பீங்க. நீங்க விரும்பியபடி நான் உங்களுக்கு ஆசையை வழங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் எல்லாருடைய இருதயத்திலும் பரமாத்மாவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, அது கரெக்ட்டு. அதனால தான் நீங்க என்ன நினைச்சீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நீங்க வந்து என்ன பண்ணீங்க? உங்களுடைய முகத்த என் பக்கம் திரும்பினீங்க. இல்லையா? அனைவருக்கும் எஜமானான நான் உங்களை எப்போதும் மறக்காமல் இருக்கவும், படிப்படியாக நீங்கள் வீடு திரும்பவும், கடவுளிடம் திரும்பும் நான் எப்போதும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவேன். அப்படின்னு சொல்றார். ஓகேவா? இத்தன நாள் என்ன பண்ணீங்க? பொய்யான அகங்காரத்துல வந்து நீங்க பாட்டுக்கு உங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க முகத்த என் பக்கம் திருப்பவே இல்ல. இல்லையா? அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்க முகத்த வந்து என் பக்கம் திருப்பினீங்க. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன்? உங்க ஆசைய வந்து நிறைவேத்துறேன். உங்களுக்கு என்ன? என் திருவடிக்கு சேவை செய்யணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சேவை செய்யறதுக்கு வந்து ஞானத்த குடுக்குறேன். அப்புறம் வந்து கடவுளுடைய நித்திய லோகமான கோலோக்கல்ல பிருந்தாவனத்துக்கு எப்படி வரணும்? அங்க போனா நம்ம இங்க திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்ல. இல்லையா? பிறப்பு, இறப்பு சக்கரத்து இல்லாம ஹாயா அங்கேயே இருக்கலாம் நம்ப. இல்லையா? இங்க வந்தா மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து யூகேஜி, எல்கேஜிலேருந்து படிக்கணும். இல்லையா? அதெல்லாம் எதுக்கு? நிம்மதியா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம பக்தி பண்ணி கடவுளுடைய லோகத்துக்கு போறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அவர் அந்த அரசர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு இல்லையா? நமக்கும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். ஆமாவா இல்லையா? Yes, Mataji. Mataji. 2 பேரும் தான் எஸ். மித்தவங்க எல்லாம் ஓகே.
ஸோ என் அன்பான ராஜாக்களே, ஜட இன்பத்தின் அனைத்து கருத்துக்களையும் கைவிட்டு அதற்கு பதிலாக என் பக்தி சேவையை நோக்கி திரும்புவதற்காக உங்கள் முடிவு உண்மையில் உங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும். ஸோ நீங்கள் நல்ல டெசிஷன் எடுத்திருக்கீங்க, அதுவே உங்களுடைய அதிர்ஷ்டசாலின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பேரின்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஓகேவா? ஸோ உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து உண்மையானது, அது நடக்கும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், படிங்க பார்க்கலாம். முழுமையாக கிருஷ்ண உணர்வு இல்லாத ஒருவரின் பொருள் ரீதியாக வளமான நிலைதான் அவருக்கு வீழ்ச்சி. ஓகேவா? பொய் அகங்காரத்தினால இவங்க வீழ்ச்சி அடைந்தாங்க. அதே கிருஷ்ண கான்ஷியஸோட அதே செல்வாக்கோட வந்திருந்தாங்க, அவங்களுக்கு இந்த வீழ்ச்சி இருக்காது. ஸோ அவங்க வந்து மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. ஓகேவா? அதை நம்ம டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கணும். இங்க வந்து பாருங்களேன், கடந்த காலத்தில் ஹை ஹயா போன்ற பல கலக்கார மன்னர்கள் இருந்தனர். நகுசன், வேணன், ராவணன் மற்றும் நாகா நரகாசுரன். அவர்களில் சிலர் தேவர்கள், சிலர் அசுரர்கள். ஆனால் அவர்களின் நிலைகள் குறித்த தவறான புரிதலால் அவர்கள் தங்கள் உயர்ந்த பதவிகளில் இருந்து வீழ்ந்தனர். இல்லையா? நம்ம பார்க்குறோம் இல்லையா? நரகாசுரன்லாம் பார்த்தீங்கன்னா பூமி தேவியின் மகன், ராவணன்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் பக்தன். பட் சில தவறான எண்ணங்களால் வந்து வீழ்ச்சி அடைந்தாங்க. வேணன் வந்து ஒரு அரசன், இல்லை அவன் வந்து தவறாத நோக்கம், எண்ணங்கள், செயல்களால் அவர் வந்து கொல்லப்பட்டார். அரசனாக இருந்த கூட ஒரு சிறந்த பக்தனுடைய மகன். ஓகேவா? சிறந்த பக்தன், அரசன் அவங்க அப்பா. ஓகே, இது மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து டேக் ஹோம் மெசேஜாக நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? எப்பவுமே நமக்கு பொய் அகங்காரம் இருக்கக்கூடாது, இல்லையா? எந்த ஒரு பொருளுக்கும் அதன் தொடக்க புள்ளி, வளர்ச்சி, பராமரிப்பு, விரிவாக்கம், சிதைவு மற்றும் இறுதியாக மறைதல் ஆகியவை உள்ள என்பதை ஒவ்வொரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு விஷயத்துல என்ன இருக்குது, ஆரம்பிக்கும் போது நம்மளே யோசிச்சுக்கலாமே. நம்ம இன்னைக்கு இந்த வயசுல இந்த உருவத்தில் இருக்கோம். அதே சில வருஷத்துக்கு முன்னாடி போனால் நம்ம என்ன இருப்போம்? சின்ன பசங்களா இருந்திருக்கும். அதுக்கு கொஞ்சம் முன்ன நாட்கள் போனீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும், இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நாள் குழந்தை, 2 நாள், பிறந்து 10 நாள் ஆச்சு, அப்படி இருக்கிற குழந்தைகளா தான் இருப்போம், இல்லைங்களா? அது என்ன ஆகுது? ஒவ்வொரு பொருளும் இப்படி தான். ஓகே, ஒரு புள்ளி வளர்ச்சி அடைக்குது, பராமரிக்குது, விரிவாக்கமாகுது, சிதைவுது, கடைசியில் வந்து மறையுது. இல்லை, இது உடலுக்கு கூட நமக்கு பொருந்தும். நம்ம உடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 வகையான மாற்றங்கள் நடக்குது. ஓகேவா? குழந்தை பிறக்குது, அது வந்து அமைதியாக இருக்குது, பெருசாகுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாலிப பருவம் ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் செய்து, அப்புறம் வந்து உடம்பு சுருங்குது, அப்புறம் மறைஞ்சு போகுது, இல்லையா? இது நம்ம பகவத்கீதையிலே படிச்சிருக்கோம், இல்லையா? இந்த மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் இந்த உடல். ஸோ இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய பொருட்கள் மேலே நம்ம யாரும் பற்றுதல் கொண்டு இருக்கக்கூடாது. அழியக்கூடிய பொருட்களை நம்ம பற்றுதல் வைக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது சரியான வாழ்க்கையை வந்து வாழணும். ஓகேவா? ஸோ அது எப்படி முடியும்? கடவுள் மேலே ஆழ்நிலை சே ஆழ்நிலை நிலையில் இருக்கணும். அவர் மேலே நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும். அவருடைய தாமரை திருவடிக்கு நம்ம சேவைகள் செய்யணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேவைகள் இருக்குது. அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், இல்லையா? ஓகே. ஸோ உங்களை பொறுத்தவரை நீங்கள்லாம் யார்? அரசர்கள். ஸோ நீங்கள் எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க? சத்திரிய வர்ணத்தை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அரசாங்கத்தை வந்து நல்லா செவ்வனே வந்து ஆண்டு ஆண்டு செய்ய ஆண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கடமைப்படி வாழணும், நேர்மையாக வாழணும், குடிமக்களுக்கு எல்லா வகையான சலுகைகளும் செய்யணும். அப்போ குடிமக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க வரி பணத்தை வந்து கொடுப்பாங்க. அந்த வரி பணத்தை வச்சு நீ யாக யக்னங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து மழை நல்லா வரும், செல்வ வளங்கள் நல்லா இருக்கும், இயற்கை செல்வ வளங்கள் நல்லா இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல சந்தோஷம்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை சொல்கிறாங்க, சத்திரியன் வாழ்க்கை தரத்தை கடைப்பிடிங்கள். ஓகேவா? புலன் திருப்தியில் குழந்தைகளை பெறாதீர்கள், ஆனால் பொதுவாக மக்களின் நலனை
பொறுப்பேற்கவும் ஒவ்வொரு தனது முந்தைய வாழ்க்கையின் தொடர்ச்சியாக இந்த ஜட உலகில் பிறக்கிறார்கள். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளை வந்து ஈண்டெடுக்கும் போது கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு குழந்தைய வந்து ஈண்டெடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்மளுடைய கர்மா இல்லையா? நம்ம கர்மானால தான் இன்னைக்கு பிறந்திருக்கோம். ஸோ இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை வந்து நம்ம நிறுத்தணும். ஓகேவா? அதுக்கு வந்து அரசன் வந்து வழி எடுத்தணும் வேதங்கள் மூலமா. ஓகேவா? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமல் இருக்கவங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வேத ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்றாரு இங்க. ஓகேவா? இருமையால் ஒருவர் தொந்தரவு செய்யப்படக்கூடாது. ஆனால் எப்போதும் எனது பக்தி தொண்டில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இருமை கொண்டது. அதாவது என்ன? பிறப்புன்னு இருந்தா இறப்பு இருக்கு, சந்தோஷம் இருந்தா துக்கம் இருக்கு, லாபம், நஷ்டம் இந்த இருமையில தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது. பட் எது என்ன நடந்தாலும் நம்ம பகவான் கிருஷ்ணர் மேல வந்து தாமரை திருவடிக்கு சேவை செய்யணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்து அவர்கிட்ட வந்து நம்ம திருப்தியோட இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஓகேவா? அவர் மேல எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஓகேவா? அவர் மேல வச்சாதான் வாழ முடியும். ஓகேவா? நம்ம எப்பொழுதுமே நம்ம ஜட பொருட்களை வச்சு நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்மீக ஆன்மாவின் நலன்களில் ஒருவர் முழுமையாக திருப்தி அடைந்து பரமாத்மாவின் சேவையில் ஈடுபட வேண்டும். ஒருவர் என்னை பற்றி நினைப்பதில் மட்டுமே தனது மனதை ஈடுபடுத்த முடியும். ஒருவர் வெறுமனே என் பக்தராக மாற வேண்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய நாம ரூப குண லீலைகளை வந்து ஸ்மரணம் பண்ணணும். மனசுல நினைக்கணும். நினைக்க தான் என்ன ஆக முடியும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் வந்து பக்தர் ஆக முடியும். தூய பக்தர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ வெறுமனே அவனை வணங்குனா போதும். ஓகே. எனக்கு வந்து மரியாதைக்குரிய வணக்கத்தை நீ செலுத்து போதும். ஸோ இப்போ இப்படி பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கக்கூடிய பெருங்கடல்ல வந்து நம்ம சம்சார சாகரம் இந்த அறியாமை என்ற பெருங்கடல்ல வந்து நம்ம ஈஸியா கடந்துட்டு போயிடலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கடவுளோட துணை கொண்டு நம்ம யாராவது இந்த ஓஷனை கிராஸ் பண்ணியிருக்காங்களா? பொதுவாவே இந்த பௌதிக உலகத்துல. ஸ்விம் பண்ணி போயிருக்காங்களா? இல்ல தானே! அது மாரி இந்த சம்சார கடல வந்து தாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு நமக்கு யாரோட துணை வேணும்னு பார்த்தீங்கன்னா, குருவோட துணையும் வேணும், கிருஷ்ணருடைய அருளும் வேணும். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆன்மீக குருவ வந்து ஏத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ, கு சுருக்கமா என்ன சொல்றாரு? வாழ்க்கைய வந்து தொடர்ந்து என்னோட சேவையில ஈடுபடுத்துங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் வந்து செஞ்சு குடுக்குறார். ஏன்னா, அவங்களுக்கு நெறைய நாள் சாப்பாடு, குளி ப குளிக்காமலாம் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ சகாதேவனுக்கு சொல்றாரு, "இவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீ செஞ்சு குடுப்பா. அவங்களுக்கு தேவையான மரியாதை எனக்கு குடுன்னு" அப்படின்னு சொல்றார். ஓகேவா? ஸோ அவருடைய கட்டளைப்படி சகாதேவன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் பண்றார். அவங்களுக்கு தேவையான ஆடைகள், ஆபரணங்கள் மாலைகள் என்னெல்லாம் குடுக்கணுமோ அதெல்லாம் குடுக்குறாங்க. அவங்களும் குளிச்சுட்டு, ரொம்ப அழகா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சந்தோஷமா வராங்க. ஓகேவா? ஸோ நல்ல உணவு சாப்பிட்டு நெறைய நாள் ஆச்சுல்ல, சாப்பிட்டுர்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு ஏத்த பதவிகள் அவங்கவங்களுக்கு குடுத்துர்றாங்க. ஓகேவா? ஸோ மன்னர்கள் கிருஷ்ணரால் மிகவும் கருணையுடன் நடத்தப்பட்டதால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை உணர்ந்தனர். இதுவரை யாருக்கு யாருக்கு வந்து கடவுள வந்து நேரா பார்த்துருக்காங்க இல்லையா? இந்த அரசர்கள்லாம் வந்து நேரா பார்த்துருக்காங்க. அவர் சொன்ன பிறகு தான் அந்த சகாதேவன் எல்லாத்தையும் குடுத்துருக்கார். ஸோ, அதனால ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஓகேவா? ஸோ, இப்போ கடவுளுடைய உத்தரவுப்படி அவங்கவங்க அந்த அ தேசத்துக்கு போறாங்க. ஓகே. அவங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்னு இங்க பிரபுபாதர் சொல்றார் பாருங்க. மழைக்காலம்லாம் முடிஞ்ச பிறகு வானத்துல வந்து நட்சத்திரம் ஜொலிக்கும் இல்லையா? மழை இருக்கும்போது எப்படி இருக்கும்? மேகம் வந்து கருப்பா இருக்கும் இல்லையா? அதே மழையெல்லாம் முடிஞ்ச நட்சத்திரங்கள் வந்து மின்னும். அது மாரி அவங்க முகத்துல வந்து அரசர்களுடைய முகத்துல அவ்வளோ அளவுக்கு பிரகாசமா இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்ப எல்லாரையும் ஒருத்தரையும் வந்து நல்லா அலங்கரிக்கப்பட்ட ஒரு ரதத்துல, ஓகே, உட்கார வச்சு அவங்கள வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த ரதங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதாவது காதணிகள், தங்கம்,
மற்றும் ரத்தினங்களிலால அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளால் வந்து அவங்கள வந்து இழுக்கப்பட்ட ரதங்களில் அமர வைத்தார்கள். ஓகேவா? ஸோ அந்த யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க. அந்த ரதமே இவ்வளோ கோல்டு ரத்தினத்தால டெக்கரேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பிறகு பகவான் கிருஷ்ணர் இனிமையான குரலில் அவர்களை தங்கள் ராஜ்யங்களுக்கு திரும்ப சொன்னார். ஓகேவா? எல்லாரும் அவங்கவுங்க ரூலிங் பிளேஸுக்கு நீங்கள் போங்கப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலக வரலாற்றில் இணையற்ற தனது தாராள மனப்பான்மையால் ஜராசந்தனின் பிடியில் இருந்து அனைத்து மன்னர்களும் விடுவித்தார். ஓகேவா? ஸோ ஜராசந்தனை வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே வின் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ இப்போ வந்து ஜராசந்தனை வந்து பீமா வந்து கொல்லப்பட்டார் கிருஷ்ணருடைய கைடன்ஸில். ஸோ அப்புறம் வந்து இவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்கவுங்க நாட்டுக்கு போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மன்னர்கள் வந்து ரொம்ப திருப்தி, ரொம்ப ரொம்ப திருப்தி. ஏன்னா நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிச்சு ஒரு பக்கம். அதுக்கெல்லாம் பெஸ்ட் என்ன, கடவுளை பார்த்தோம். அந்த ஒரு சந்தோஷம், தன்னுடைய ராஜ்யம் கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க. அவருடைய புனித வடிவத்தை வந்து நினைவு கொள்கிறாங்க. அவங்களுடைய லீலைகளை வந்து மகிமைப்படுத்த தொடங்கினார். ஓகேவா? ஸோ அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க ராஜா வராருன்னு சொன்னா அந்த குடிமக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் எதை கேள்விப்படுறாங்க, கிருஷ்ணர் செஞ்ச அன்பான செயல்களை வந்து நினைக்கிறாங்க. அவங்களும் எல்லாரும் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஓகே. அதுக்கு பிறகு கிருஷ்ணர் என்ன சொன்னார், அட்வைஸ் மாதிரி அவர் எல்லா நிர்வாகங்களையும் வந்து பொறுப்பாக செவ்வனே செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நாடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு. கிருஷ்ணர் மூலமாக நம்ம எந்த செயல்களை செய்கிறோன்னு நம்ம வச்சுக்கோங்களேன், நமக்கு சிறப்பு தான் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா லைஃப்பில் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். நம்ம யாருமே ஃப்ரீ இல்லை. நம்ம எல்லாருமே இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம எப்போவுமே ஆக்குப்பைடு தான் இருப்போம். பட் நம்ம என்ன பண்ணணும், ஆக்குப்பைடுன்னு சொல்லிட்டு மாயைக்கு சேவை செய்யக்கூடாது. இல்லை என்னால் முடியும், வாரத்துக்கு ஒரு நாள் தானே, ஏதோ ஒரு 1 ஹவர் நான் கிருஷ்ணருக்கோசம் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். அந்த ஒரு டிட்டர்மினேஷன் வரணும் நமக்கு. அப்போ கடவுள் நம்ம கூட இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் அசம்பிள் ஆகிறோம் இல்லைங்களா? எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க தான். யாருமே ஃப்ரீ இல்லை இல்லையா? ஒருத்தரால் ஆகும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் கிருஷ்ணர் கிட்ட போய் இருக்கக்கூடாது? கிருஷ்ணர்கிட்ட இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலும் முன்னேறணும். வெறும் நம்ம ஸ்டடீஸ் அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டடீஸ் இருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் தான். நம்ம பேரண்ட்ஸோட பேச்சை கேட்கணும், நல்லா படிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கிருஷ்ணர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட வந்து அவருடைய பாதத்துக்கு வந்து நம்ம சேவை செய்யணும் இல்லையா? நம்ம வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து நம்ம பின்பற்றி நடக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி இருக்கும். நம்ம தவறு செய்கிறோமா இல்லையா, அந்த சமயத்தில் கடவுள் வந்து நமக்கு கைட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சம்பவத்திலேருந்து கற்றுக்கணும். கிருஷ்ணர் இல்லாத போது அந்த அரசர்கள் என்ன பண்ணாங்க இல்லை, கிருஷ்ணர் வந்த பிறகு அவங்க எவ்வளோ அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க இல்லையா? ஸோ இவ்வாறு பீமசேனரால் ஜராசந்தனை அழித்த பிறகு ஜராசந்தனின் மகன் சகாதேவனால் முறையாக கௌரவிக்கப்பட்ட பிறகு பகவான் கிருஷ்ணர் பீமசேனரிடம் அர்ஜுனனிடம் ஹஸ்தினாபுர நகரத்திற்கு திரும்பினார். ஓகேவா? ஸோ ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறாங்க. அந்த அந்த பார்டரை ரீச் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு கிருஷ்ணர் வராருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுதிஷ்ட மகாராஜா அவரை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டார். மேலே தாளங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள இம்மீடியட்டாக வெல்கம் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஒரு நல்லொழுக்கம். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வெல்கம் பண்ணணும். ஓகேங்களா? அது வேதங்களில் சொல்லியிருக்கு. ஓகே. ஆனா, இவங்க மேக முழக்கங்கள்லாம் கேட்டோனே இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, கிருஷ்ணருடைய எதிரிகளுக்கு மனசுல பக்கு பக்குன்னு பயம் இருக்கு. ஓகேவா?
இந்திரபிரஸ்த குடிமக்கள் கிருஷ்ணரின் சங்குகளின் அதிர்வை கேட்ட உடனே தங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியை உணர்ந்தனர். ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுது? கிருஷ்ணர் எப்பவுமே போன வேலையை முடிச்சிட்டு தான் வருவார். அப்போ ஜராசந்தன் என்ற எதிரியை வந்து கொன்னுட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்? யுதிஷ்ட மகாராஜா தாராளமா வந்து ராஜசூய யக்ஞத்தை வந்து பண்ணலாம், இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா போன பீமசேனன், அர்ஜுனன், கிருஷ்ணர் எல்லாருமே வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அவருக்கு யுதிஷ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட பெரியவர் இருந்தாலும் அவருக்கு முன்னாடி வந்து மரியாதை வந்து செய்கிறார். இந்த நாட்டு இந்த உலகத்துக்கே அரசராக இருக்கார். அப்போ கூட கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு மிக பணிவாக தான் மரியாதைக்குரிய நமஸ்காரங்களை அவங்களுக்கு கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த யுதிஷ்ட மகாராஜாக்கும் வந்து சந்தோஷம். ஓகேவா? ஸோ எப்படியோ வந்து நம்ம ராஜசூய யக்ஞம் பண்ணணும். ஏன்னா இவன் தந்திர உபயோகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான் இந்த ஜராசந்தன் இல்லையா? சாரி, இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கியாக தான் யூஸ் பண்ணார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கில் பண்ணல ஜராசந்தனை, ட்ரிக்கி திங்ஸை வந்து யூஸ் பண்ணாருங்க. ஓகே, அவர் கேட்ட உடனே கிருஷ்ணருக்கும் இப்படியெல்லாம் பண்ணார் கிருஷ்ணருன்னு சொல்லிட்டு ஜராசந்தன் சந்தோஷம் அடைகிறார். ஓகேவா? அவருக்கு வந்து இயல்பாகவே கிருஷ்ணர் மேலே ரொம்ப ரொம்ப பாசம். இந்த கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப இன்னும் அதிகமாக இருக்கிறத கண்டார். ஓகே, அதனால் ரொம்ப அதிகமான பாசம் ஆனால் என்னாகும்? ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா? அது மாதிரி யுதிஷ்டருக்கும் வந்து பரவச நிலைக்கு போயிட்டு கண்களில் வந்து தார தாரையாக தண்ணீர் வந்துச்சு. அவரால் அந்த பரவச நிலைக்கு போயிட்டு வாயில் வந்து வார்த்தைகளும் வரல, பேசவும் முடியல. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து பரவச நிலைக்கு அடைந்தார். ஓகேங்களா? அதுதான் வந்து உண்மையான கிருஷ்ண பிரேமை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரின் 73வது அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த கருத்து இவ்வாறு முடிகிறது. பகவான் கிருஷ்ணர் அஸ்தினாபுர நகரத்திற்கு திரும்புகிறார். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே வந்து இந்த சாப்டர் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? குயிஸ் கொஷின்ஸ் ஷேர் பண்ணுறேன், ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு வந்து மார்க்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் திங். ஓகேங்களா? எவ்வளோ அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ வாஞ்சா கல்பத்தருப்பியஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்த கி ஜெய். நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். நிதாய் கௌரவ் பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். ஓகே, ஹரே கிருஷ்ணா டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. புரிஞ்சிச்சிங்களா? ஹரே கிருஷ்ணா. Yes, Yes, Mataji. Mataji. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? Mataji. எல்லாரும் அன்மியூட் பண்ணி பேசலாமே. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ம் ஜராசந்தன் வந்து கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருந்தாங்களா மாதாஜி? இல்லைப்பா, அவன் டீமனு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்சாவுடைய ரிலேட்டிவ். கம்சாவை கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து எனிமிட்டி வச்சிருப்பார், கிருஷ்ணரை கொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்பார். ஓகே மாதாஜி. வேற ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? வெரி குட், குட் கொஸ்டின். எனக்கு எதுவும் டவுட் இல்ல மாதாஜி. புரிஞ்சிச்சிங்களா? கிருஷ்ணா அண்ட் புரிஞ்சிச்சு மாதாஜி. ஓகே. அப்புறம் நம்ம குரூப்பில் நான் டெய்லி ஸ்ரீமத் பாகவதம் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ லீவில் தானே இருக்கீங்க? பாக்குறோம் Mataji. கேசவ பிரபு பார்க்குறாரு. டெய்லி நான் உங்களுக்கோசமே. பாக்குறோம் Mataji. ஓகே ஓகே பிரபு, தேங்க்யூ. ஏன்னா டெய்லி நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம், அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் எல்லாம் ஒரு 1/2 அன் ஹவரில் முடிகிற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நமக்கு வந்து நல்ல கிருஷ்ண பக்தி வரும். ஓகேங்களா? யார் பார்க்கலையோ அவங்க கேளுங்க. ஓகேவா? என் பண்ணிக்கலாமா? மாதாஜி, ஆ நீங்க அனுப்புனது வரவே இல்ல மாதாஜி, பாகவதம் ஸ்டோரிஸ். இருக்கு, நீங்கள் குரூப்பில் இருக்கீங்களா? L3 ஆ மாதாஜி. டெய்லி ஒரு லிங்க் போட்டுருந்தேன்ப்பா. இன்றைக்கும் 2 லிங்க் போட்டிருக்கேன். உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இப்போ கேண்டோ 7th கேண்டோ எடுத்துட்ருக்கேன், அதுவும் போட்டுட்ருக்கேன். 7th கேண்டோ உங்கள் அப்பா அம்மா இப்போ பாட்டி ஆண்டி எல்லாம் இருப்பாங்களே, அவங்க கேட்க சொல்லுங்கள். நரசிம்மருக்கு பற்றி வருது அது, பிரகலாத ஓகே மகாராஜ். மாதாஜி. நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கீங்களா? எஸ் மாதாஜி. நான் டெய்லி ஷேர் பண்ணுறேனப்பா. இப்போ மற்ற
மாதாஜி இப்போ கூட நான் பார்த்தேன் மாதாஜி, எந்த லிங்க்குமே இல்ல மாதாஜி. இருக்குப்பா. கேசவ பிரபு நீங்க இருக்கு எங்க மாதாஜி. ஆ எஸ் மாதாஜி, இருக்கு மாதாஜி. நீங்க போட்டிருக்கீங்க 7.5. அது கேண்டோ பாகவதம் 7th கேண்டோ ஸ்ரீமத் ஆ, பாகவதம் ஸ்டோரினே இருக்கு பாருங்க. நீங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ம், ஆ, இது பாருங்க. அனுப்பட்டா மாதாஜி திரும்பவும்? வேண்டாம் வேண்டாம், ஓவர்லோட் ஆகும், நிறைய இது ஆகும். நீங்க பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்டோரிஸ்ன்னு ஓகே இருக்கு பாருங்க. மாதாஜி. ஓகேவா? ஓகே. ம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. என் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.